Hi friends, today நம்ம இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா SQL AND ஆபரேட்டர் அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா AND ஆபரேட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படினா மல்டிபிள் கண்டிஷன்ஸ். இப்போ வந்து ஒரு queries நான் கொடுக்கறேன்னா அதுல எல்லா கண்டிஷனுமே satisfy ஆனாதான் எனக்கு அதுக்கான அவுட்புட் வரும். These are that ரெண்டு கண்டிஷன் கொடுத்தா ரெண்டுமே கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் அதுக்கான அவுட்புட் வந்து எனக்கு ஷோ ஆகும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா AND ஆபரேட்டரை வச்சு நம்ம வந்து அதை ரிசால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கான சின்டாக்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் காலம் 1 காலம் 2 ரெண்டு காலமில் டேபிள் நேம் என்னன்னு கொடுத்துட்டு வேர் கண்டிஷன் இங்கே கண்டிஷனை செட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் கிரேட்டர் தென் 10 அண்டு என்ன இந்த டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஹெச்ஆர் அப்படின்னா ஏஜ் வந்து இதுக்கு மேலேயும் இருக்கணும் கிரேட்டர் தென் அண்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஹெச்ஆராக இருக்கிறது எல்லா டேட்டாஸும் எனக்கு ஷோ பண்ணு அப்படின்ற மாதிரி ரெண்டு லாஜிக்குமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கான அவுட்புட் வந்து ஷோ ஆகும். அதான் சொல்லியிருக்காங்க. AND operator evaluates each conditions and only return. எல்லா கண்டிஷனுமே கரெக்டாக இருந்தால் தான் அது வந்து கண்டிஷன் ஃபால்ஸாக ட்ரூவாக நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான இது கொடுத்துருக்காங்க 3 எக்ஸாம்பிள்ஸ். நம்ம நார்மலாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை வச்சு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். எப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்ன்ற டேபிளில் டைட்டில் வந்து மேனேஜராகவும் இருக்கணும், அவங்க டிபார்ட்மெண்ட் வந்து சேல்ஸாகவும் இருக்கணும். அப்போ இது ரெண்டுமே எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுக்கான அவுட்புட் மட்டும் கொடுக்கும். இது செகண்ட் கண்டிஷன். ஃபில்டர் ரெக்கார்ட் ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதே தான் ப்ராடக்ட்டுன்ற டேபிளில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 50யும் இருக்கணும், 50க்கு மேலேயும் இருக்கணும், 100 இதுவாகவும் இருக்கணும், லெஸ் தென் 100. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு என்னால் ஃபில்டர் பண்ண முடியும். அட் அ டைமில் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கண்டிஷன் தான், மேனேஜர் டிபார்ட்மெண்ட்டு அண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் என்னென்னா ஆர்டருன்ற டேபிளில் கஸ்டமர் ஐடி என்னவாக இருக்கணும், 1 2 3 இருக்கணும், ஆர்டர் டேட்டு யாரெல்லாம் ஆர்டர் இது இந்த டேட்டுக்கு மேலே ஆர்டர் பண்ணுவாங்க இந்த டேட்டுக்குள்ளே. அப்போது எனக்கு இந்த மந்த் வரைக்கும் அப்படின்னா இந்த 1/1/2022லேருந்து 31/12 இந்த 12 மந்த்ஸில் யார் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த டேட்டுக்குள்ளே இருக்க டேட்டா மட்டும். இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா AND ஆப்ரேட்டர்னால என்னால் வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட SQL DBன்ற டேட்டா பேஸ். இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த சேல்ஸுன்ற டேபிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஃபீல்டு இருக்குன்றதை நான் இங்கே ஷோ பண்ணிடுறேன். நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தோன்னா ஏஜ், நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட், சேலரி. ஸோ இதில் AND ஆப்ரேட்டர் வச்சு எப்படி அதை அச்சீவ் பண்ணுறதுன்றது. ஸோ செலக்ட் நான் என்ன கொடுக்குறேன், ஸ்டார் ஃப்ரம் என்னோடய டேபிள் நேம் என்னென்னா சேல்ஸு. ஸோ இதில் வேர் கண்டிஷன் நம்ம சின்டெக்ஸ் படி வேர் நான் என்ன சொல்கிறேன்னா ஏஜ் ஈக்குவல் டு 18 அண்ட் ஆப்ரேட்டர் வந்து டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு சிங்கிள் கோர்ஸ். ஏன்னா வந்து ஸ்ட்ரிங்குன்றதுனால சிங்கிள் கோர்ஸில் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர்னு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏஜ் வந்து ஈக்குவல் டு 18 இருக்கணும், டிபார்ட்மெண்ட் வந்து ஹெச்ஆர். அப்போ பாருங்கள் எனக்கு ஏஜ் வந்து 18, டிபார்ட்மெண்ட் ஹெச். ஏன்னா ஏஜ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிக்க ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் எனக்கு அவுட்புட் ஷோ ஆகும். ஸோ இதுவே அனதர் எக்ஸாம்பிள். இதுவே நான் இங்கே ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறேன், டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் கொடுத்து இதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கும்போது பாருங்கள் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டுன்னும் போது எனக்கு 18லும் வரும், 18க்கு மேலே இருக்கிறது வரும், ரெண்டுத்துலேயும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் வந்து நம்மளுக்கு அதுக்கான அவுட்புட் வந்து ஷோ ஆகும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா AND ஆப்ரேட்டரோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நான் நெக்ஸ்ட் ஒரு ஆப்ரேட்டரோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.